நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபித்து நாளுடைய தேவ வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தையாவது பேச வேண்டும், என்னுடைய ஆத்மாக்கு நீ பிரயோஜனமுள்ள ஒரு வார்த்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வெறுமையாய் வந்து நான் வெறுமையாய் சென்று விடாதபடி தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் நான் சுமந்து செல்லட்டும். வார்த்தை இடைபெறட்டும். எல்லா இடையூறுகளுக்கும் என்னை விலைக்கு காத்துக்கொண்டு செவிப்போம். கிருபை நிறைந்த நல்ல தேவன், இந்த நல்ல காலை பொழுதுகாய் ஸ்தோத்திரம். காலை தோறும் அந்த கிருபைகள் புதியது ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆசரிப்பது ஒரு பெரிய ஆண்டவரே. அப்பா தேவ பிள்ளைகளை நாங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒருவரை நிறைய மகிமை அடைவீராக. உடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவர். என்னை மூடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையானதை இந்த நாளை நீர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக செல்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு வாழ்த்துகிறேன். மிக மகிழ்ச்சி உங்களுடைய சமூகத்தில் இந்த நாளில் வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது. இந்த சபையில நான் முதல் முறையாக வந்து நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்க, அதுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த இடங்களில் முதல் முறையாக வந்தாலும் கூட அநேகர் இந்த சபையில வந்து எனக்கு நெருங்கின ஒரு பழக்கம் உண்டு. 3 யூத் குரூப் இங்கே நான் பார்க்குறேன். உங்களுடைய உண்மையான பாஸ்டரும் நாங்களாம் முதல் யூத் குரூப் இந்த ஜேஎஃப்எம் சர்ச்சில். நானும் பாஸ்டர் அரவிந்த், பாஸ்டர் ஷைன் எல்லாம் முதல் யூத் குரூப்பு. இந்த தேசத்தை கடந்து வரும்போது வேதத்தை பற்றி அதிகமாக தெரியாதுங்க, யாருக்குமே செவிக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு யூத் குரூப்பில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு அடுத்த தலைமுறை ஜான்சன், நம்ம ஷான், இவங்கெல்லாம் அபிஷா அவங்களாம் இருந்தாங்க. அடுத்த தலைமுறை அர்ஷன் இல்லை, இவங்க எல்லாருமே வந்து கர்த்தருடைய கிருபையினால பவுல் சொல்லுகிறது போல, பவுல் நான் விதை விதைத்து நான் போல நீர் பாய்ச்சினான், கர்த்தரை விளை செய்த ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்பார் போல கர்த்தர் இவர்கள் மத்தியில நானும் அந்த பாதையை இவர்களோடு கடந்து வந்தேன் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தில் இணைந்திருப்பது மிகுந்த கிருபை. தேவன் எங்களை ஊழியத்தில் தேர்ந்தெடுத்தது அவருடைய சுத்த கிருபை. அது அவர் தேடின பொக்கிஷம். அதுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். இந்த நாளின் வேத தலைப்புக்கு இணையான ஒரு வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்கள் 27:14. இந்த நாளுடைய தலைப்பாய் கர்த்தருக்கு காத்திருக்குதல், வெயிட் ஆன் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கை அநேக ஒரு வித்தியாசமான கோணங்களில் அநேக விதத்தில் தியானித்திருக்கிறோம். நமக்கு பின்வரும் சந்ததியாய் உங்களுக்கும் எனக்கு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை வார்த்தையாய் தாவீது நமக்கு விட்டு போகிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்காய் காத்திரு. தாவீது வித்தியாசமான ஒரு கோணங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நீ ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திருக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திரு. ஒரு காரியங்களின் மாறுதலுக்காக, காரியங்களின் முடிவுக்காக நீ நோக்கி இருக்கும் போது காரியத்தின் முடிவை நோக்கி காத்திரு என்று ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாம். ஆனா தாவீது அப்படி எதுவும் சொல்லாதபடி, காரியங்களும் அல்ல ஆசீர்வாதங்களும் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவரும் உன் காரியங்களை மாறுதலுமாய் மாற்றுகிற தேவன் பேரிலே காத்திரு. அதுதான் உனக்கு பலன், அதுதான் உனக்கு நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி என்பதை அருமையான இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு தாவீது விளக்குகிறான். கர்த்தருக்கு காத்திருக்கிற என்று ஒரு சொல்லும் போது மனிதராகிய நாம் காத்திருக்கிற சூழலை முன்பாக நிறுத்த வேண்டும்ல. இந்த உலகத்துல வந்து எல்லா மனுஷருக்கும் பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னா காத்திருக்கிறது இல்ல. சின்ன பிள்ளைல நம்ம பார்க்கும்போது, என்னுடைய வயதுல பார்க்கும்போது, ஸ்கூல் முடிச்சுட்டு வெக்கேஷன் கொடுப்பாங்க. வெக்கேஷன் டைம்ல வந்து ரிசல்ட்ஸ் எப்போ வரும்ன்றது ஒரு மைண்ட்லயே ஓடி ஓடி நம்ம வெக்கேஷனை என்ஜாய் பண்ண மாட்டோம். இல்லை ஒருவேளை கரெக்டாக வருமா வராதா, நம்ம எதிர்பார்த்தது வருமா வராதா, அது வந்து எப்படி வேணா வரும். ஆனால் ரிசல்ட் வர்றது காத்திருக்க அனுபவம் கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவும் ஒர்க் பண்ணுவாங்க. அம்மா வர வரைக்கும் பசி இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டோம். அம்மா எப்போ உள்ள வந்துட்டாங்களோ பசி பசி பசி. அவங்க வந்து அதை எடுத்து சமைக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுக்கறதுக்கு நம்ம காத்திருக்க முடியாது. வளர்ந்து வருகிற காலங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, நம்ம டங்கிலும் ஒரு மெக்டோனல்ஸ் போகிறோம், அப்படி ரிசிப்ட் கொடுத்தவொடனே எங்க ஃபுட் வரல இல்லை, நம்மளால காத்திருக்க முடியல. மனிதனுடைய சுவாபம் அப்படியான ஒரு வாழ்க்கையின் கண்ணோட்டத்தில் கடந்து போகிற வேளையிலே காத்திருக்கிற அந்த அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில முற்றும் இல்லை. காத்திருக்கிறதுடைய ஒரு அர்த்தமும் நமக்கு தெரிவதில்லை இல்லை. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கையில காசு வாயில தோசை. அதாவது இப்படி காசு கொடுத்தவொடனே வாயில தோசை வந்துடணும். அது ஊரி ஒரு வெயிட்டர் கொண்டு போய் அந்த சுட்டு எடுத்து வர்றதுக்கு பொறுமை கிடையாது. ஆனா இங்க தாவீது
அவருடைய வாழ்க்கையின் அனுபவ ரீதியாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மகனே மகளே, தேவனிடத்துல காத்திரு. முதல்ல நீ காத்திருக்கிற வேலை அவர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்துவார். அதன் பின்பாக உன் காரியத்தை நிமித்தம் அவர் கடந்து வருவார். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு ஆசை, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆசை. ஆனா அதற்கென்று ஒரு காலமும், அதற்கென்று ஒரு சமயமும், அதற்கென்று ஒரு தகுதியும் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். எல்லாமே எல்லா காலத்திலும் நமக்கு தகுதியா இருந்துராதுங்க. அந்த காலங்கள் வரும் வரைக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்மை பலப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி, பக்குவப்படுத்தி அவர் தருகிற ஆசீர்வாதத்தின் நன்மையை நாம் ஒரு குறைச்சலும் இல்லாதபடி அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தின் கர்த்தர் கொடுப்பார். அதற்காக நீங்கள் நான் காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருக்கிறதுனால் வருகிற ஒரு ஆசீர்வாத நன்மையும், அதற்கு பின்னணியிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களும் ஒரு சுருக்கமான ஒரு பாதையை நாம் கடந்து தியானிக்க போகிறோம். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்கள் 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரம். அதே அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிப்போம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கன் அறுப்புண்டு போவதை, இந்த இரண்டு வசனத்துக்கும் ஒரே ஒரு சாராம்சம் தான். ஆனா வித்தியாசமான வார்த்தைகளால தாவீது எழுதுகிறார். முதல்ல காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பூமியை சுதந்திரிக்கிற ஒரு மேலான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிற வேளையிலே இன்னொரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்னா, துன்மார்க்கர் பொல்லாங்கன் அறுப்புண்டு செய்கிற ஒரு செயலை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த யார் இந்த பொல்லாங்கன், யார் இந்த துன்மார்க்கன் சொல்லும் போது இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். இதே அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் துவங்கிறது எப்படிதான் துவங்க, எப்படி தெரியுமா? பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, அப்புறம் நியாயக்கேடு செய்கிறமே பொறாமை கொள்ளாதே. இது அப்படியே இருப்ப வெயிட் பண்ணுவோம். யாருங்க நம்ம ஏன் நமக்கு பொல்லாத மேல எரிச்சல், ஏன் நியாயக்கேடு செய்கிறமே நமக்கு பொறாமை? இதெல்லாம் தாண்டி வந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன், உனக்கு பூமியை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவேன். ஒரு கேள்வி, பொல்லாதவர்களை குறித்து நமக்கு எரிச்சல் வருது. ஏன் சில நேரத்தில் நியாயக்கேடு செய்யறோம், பொறாமை, நம்ம எல்லாம் பொறாமை வராது நம்ம சொல்லவே முடியாது, நமக்கு எரிச்சல் வரும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு காரியம் நடக்குது, அவங்களுக்கு விரும்புறது நடக்குது. ஆனா உங்களுக்கு எனக்கும் முட்டி மோதி ஃபாஸ்டிங் பிரேயர் போட்டு எவ்வளவுதான் நின்னாலும் கூட சில நேரத்துல சரி நாம எதிர்பார்க்க நடக்கல. எதுக்கு இந்த ஃபாஸ்டிங், எதுக்கு இந்த சபை, எதுக்கு இந்த கடவுள்? அவங்க பாரு அப்படி வந்தாங்க, இப்படி வந்தாங்க, இப்படி போயிட்டாங்க. அவங்க பிள்ளைக்கு பாரு இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, அப்படி போயிடுச்சு. நியாயக்கேடு. அவங்க பாரு அந்த காரியம் இப்படி பண்ணாங்க. நிறைய நேரங்கள்ல நான் என்னுடைய காரியத்தை சொல்றேன். நியூயார்க் பக்கத்தில் நடந்து போகும்போது இந்த குட்டி குட்டி பெட்டி ஷாப்ல லாட்ரி சீட் போட்டுருப்பாங்க. நம்ம கூட யோசிப்போம், நம்ம கூட ஒரு லாட்ரி சீட் வாங்கலாமே இல்ல. எத்தனையோ பேருக்கு இந்த கடையில வாங்கி இவ்வளவு காசு கிடைச்சிருச்சு இல்ல, நமக்கும் தெரியும். அப்ப நம்ம அவங்க மேல எப்படி செய்யறோம், அன்னைக்கு கூட நான் இப்படிதான் நடந்து போனேன், ஒரு 2 செகண்ட் இப்படி நின்று இந்த லாட்ரி சீட் வாங்கிட்டா எனக்கு அந்த காசு கிடைச்சிருக்குமே இல்ல. அப்போ நம்ம அவங்க மேல என்ன செய்யறோம்னா உறவப்படுறோம். என்ன ஆண்டவரே, வாளத்தின் படகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசீர்வதிப்பேன். நீங்க இப்படி நடந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? ஷார்ட்கட். நாம என்ன நினைக்கிறோம், அப்போ ஆண்டவர் சொல்றாரு இதெல்லாம் நீ பாக்குற காரியம் நடக்கும், ஆனா அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வருகிற காரியம் அறுப்புண்டு போகும். ஆனா மனிதனை அறுப்புண்டு போவான். ஆனா நீ எனக்காய் காத்திருக்கிற வேளையில நிச்சயமா நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படியா இருக்கும் என்றால் அது பூமியே சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அநேக நேரங்கள்ல இந்த வார்த்தை படிக்கும் போது எப்படி பிரதர், எல்லாருக்குமே ஆண்டவர் பூமியை சுதந்திரமா கொடுத்தா யாருக்கு கடனாளியா இருப்பா? பூமியை சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்றால் இந்த பூமியிலே நீங்களும் நானும் தேவன் நியமித்திருக்கிற திட்டத்தின்படி
சித்தத்தின்படி வாழ்வதற்கு எல்லா அனுகூலங்களையும் எல்லா வழிவாசலையும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாய் தருவார். அது சுதந்திரம் என்று சொல்லும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு விட்டு செல்கிற சுதந்திரம், அந்த பிள்ளை அதற்காக உழைக்கல, அந்த பிள்ளை பிரயாசப்படல, அது தகப்பன் தன் பிள்ளைக்காக வைத்து போகிற காரியம். அப்ப தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவருக்கு காத்திருக்கிறவரை ஒரு சுதந்திரம் தருவார் என்றால் நீங்களும் நானும் அதில் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடி கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் நானும் அலையாதபடி, மிகுந்த ஒரு உடைச்சலுக்குள் போகாதபடி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு வைத்து செல்வார். அதுதான் இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்தும் கர்த்தர் இந்த பூமியில ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். அந்த திட்டமும் தீர்மானமும் சரியா அவர் செயல்படுத்துவதற்கு அனுகூலங்களையும் அவரே தருகிறவராக இருக்கிறார். அப்ப இந்த அதிகாரத்துல இந்த பூமியை சுதந்திரிக்கிறதுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஆனா அந்த காத்திருத்தல் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்னவென்றால், ஏதோ தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார், கர்த்தர் என்னோட ஒரு உடன்படிக்கை செய்துட்டார், நான் அப்படியே ஓரமா உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவான்னு கிடையாதுங்க. காத்திருக்கிற வார்த்தையை நாம் ஆழமாய் பார்க்க வேண்டும். வெயிட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையோட தன்மையை பார்க்கும்போது, நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருப்போம். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லையும் ஒருத்தர் வெயிட்டர்னு இருப்பாங்க. வெயிட்டருடைய வேலை என்னன்னா, அவங்க ஓரமா நிற்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? வந்திருக்கிற விருந்தாளியை விசாரிக்கணும். விசாரிச்சா என்ன தேவை, என்ன வேணும் எல்லாத்தையும் வாங்கிட்டு சுறுசுறுப்பா என்ன செய்யணும், அங்க கொண்டு போய் உள்ள இருக்கிற செஃப் கிட்ட கொடுத்து திருப்பி கொண்டு வந்து இவளை விசாரிச்சு இவளை கவனிச்சு அனுப்பணும். எல்லா வேலையும் செய்யறது வந்து மோஸ்ட்லி யார் தெரியுமா? வெயிட்டர் தான். ஆனா அவங்க பேரு வெயிட்டர், ஆக்சுவலா அவங்களுக்கு பேர் ஆக்டர்னு கொடுத்துருக்கணும். ஏன்னா எல்லா வேலையும் ஆக்டிவா செய்யணும், சுறுசுறுப்பா வேலை செய்யணும். அதே ஒரு வார்த்தையை நீங்க ஆண்டவரிடமாய் கொண்டு வரும் போது, கர்த்தருக்காய் நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தரிடமாய் அந்தந்த நாளுக்குரிய அந்தந்த தருணத்துக்குரிய காரியங்களை அறிந்து கேட்டு சுறுசுறுப்பா நாம் செயல்பட்டு கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடங்கள்ல உட்கார்ந்து வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்ம உட்கார முடியாது. ஆண்டவரிடமாய் நம்ம அனுதினமா இருக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு விளக்கி ஒவ்வொரு காரியத்துக்கு வழி உண்டு பண்ணி நம்மை திருப்தி அடைய செய்வார். எப்படியா ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அந்த வெயிட்டர் கடைசியில் ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்கிறோமோ, நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வெகுமதியை கொடுப்பார். அப்போ ஒரு வெயிட்டர் அப்படி ஒரு காத்திருக்கிற அனுபவம் என்பது தேவனே எல்லாம் செய்து விடுவார் என்ற ஒரு நோக்கத்தோடு அமர்ந்திருப்பது அல்ல. தேவன் என்ன செய்வதற்கு இந்த நாளில் என்னை நியமித்திருக்கிறாரோ அதை தெளிவும் அதை கிரமமாய் செய்வதற்கு நான் முயற்சிப்பேன். அப்போ அந்த காத்திருக்கிற அனுபவம் தேவனோடு நெருங்கி வருகிற ஒரு அனுபவமா இருக்கும். ஒவ்வொரு காரியத்திலுமே கர்த்தரை அணுகுகிற ஒரு முறையா இருக்கும். ஆனா அந்த அணுகுகிற முறையில நம்ம அன்றாட வாழ்க்கை கடந்து போகும்போது காரியங்கள் எல்லாம் சுமூகமா இருக்கணும் இருக்க முடியாது. எல்லாமே நமக்கு வந்து காரியம் வாய்க்கிறமாய் வரும். எல்லா மனிதரும் நமக்கு உதவி செய்வான்னு எண்ணவே முடியாதுங்க. காரியங்கள் சில நேரத்தில் தலைகளா தான் இருக்கும். ஆனா அதுலதான் நம்ம அதிக ஜாக்கிரதையோடு காத்திருக்க வேண்டும். 3 குணாதிசயங்கள் இந்த காத்திருக்கிற ஜனங்கள் மீது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதல் குணாதிசயத்தை அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 37ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். சாந்தகுணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தால் மகிழ்ச்சியாய் இருப்பார். முதல்ல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார் என்று வாசித்தோம். அப்ப காத்திருக்கிறவர்களுக்குள்ள ஒரு முக்கிய தன்மை ஒன்று உண்டு. அது என்ன தன்மை என்றால் சாந்த குணம். அப்ப அந்த சாந்த குணத்தோடு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் இருக்கிறாரா, பூமியை சுதந்திரிக்கிற தன்மை மாத்திரம் மகிழ்ச்சி. அதனால அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பொல்லாத மேல் எரிச்சலாகாத, பொறாமை கொள்ளாத. ஏன்னா நீ எரிச்சலும் பொறாமை கொள்ளும் போது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி சமாதானம் இழந்து இருக்கிறார். கர்த்தர் எந்த தேவ பிள்ளையும் மன மகிழ்ச்சி இல்லாமலோ சமாதானம் இன்றியோ இருக்க விரும்பலங்க. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை மனரம்யமும் சமாதானமா இருப்பதுக்காக கர்த்தர் அழைக்கிறார் இல்ல. அப்ப அந்த ஒரு இதை இழக்க கூடாதுன்னு அந்த வசனம் ஆரம்பிக்கிறீங்க. வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். சாந்த குணம் என்றால் என்ன? அழகா ஒரு வேர்ட் இங்கிலீஷ்ல இருக்கு, மீக்னஸ் இல்ல. தேங்க்யூ சிஸ்டர். மீக்னஸ். மீக்னஸ்னா என்ன ஒரு மீனிங் தெரியுமா யாருக்காவது? சாந்த குணம் யாராவது சொல்ல முடியுமா? மீக்னஸ் இல்லைன்னா சாந்த குணத்துக்கு? சரி, நானே சொல்றேன். மீக்னஸ் சாந்த குணம் என்பது மனத்தாழ்மை அல்ல, ஹம்பிள்னஸ் கிடையாது.
மீக்னஸ் அந்த சாந்த குணம் என்பது எல்லா தகுதியும் எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரம் எனக்கு இருந்தும் கூட நான் அதை பிரயோஜனப்படுத்தாதபடி நான் அந்த இடங்களிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் காப்பதற்காக நான் என்னை நானே அடக்கிக் கொள்றேன். பார்த்தீங்களா, அதுதான் ஒரு சாந்த குணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்படிதான் சொல்லுவாங்களே, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல வாய் பேசாமல் இருந்தார். அவருக்கு சகல வல்லமையும் அதிகாரம் இருந்து கூட போர் சேவகரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த. ஏன் தெரியுமா? பிதாவின் நோக்கத்தை இந்த ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏக பலியை தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு இல்ல. வேதத்துல நிறைய தேவ மனிதர்களும் அப்படியான ஒரு சாந்தத்தை கடைபிடித்தார்கள். ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சுருக்கமா இதை சொல்லி நான் அந்த மனிதர் குறித்து நான் விளக்குறேன். முதல்ல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9 எடுப்போம். ஆதியாகமம் 13:8-9. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, வாக்குவாதம் வேண்டாம், அதோட நிறுத்துவோம். இந்த சம்பவம் நம்ம வேதம் படிச்ச எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் தான் யாரை கூட்டு வர்றது? தன்னுடைய அண்ணன் பையனான யோத்துவ கூட கூட்டு வர்றார். ஆண்டவர் அழைத்த போது ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் ஆபிரகாம் தான் அழைத்தார். ஆனா ஆபிரகாம் கூட்டு வந்து அவனுக்கு எல்லா வாழ்க்கைக்கு ரீதியான வழிகளையும் உண்டு பண்ணி கொடுத்து இப்ப 2 பேரும் ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தில் இருக்கிறாங்க. யாரும் லோத்துவும் ஆபிரகாம் இல்ல. ஆனா மெய்ப்பெருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன சண்டைன்னா, நீ இடத்துல வந்து ஆட்டை விட்டுட்ட, நீ எங்க இடத்துல வந்து ஆடு மேய்ஞ்சிட்டு சொல்லிட்டு. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நானும் இல்ல நீங்களும் இருந்தா என்ன செய்திருப்போம்? அது எப்படி? நான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், நான் உனக்கு வேலை எடுத்து கொடுத்தேன், நான் உனக்கு இடத்த வாங்கி கொடுத்தேன், நான் உனக்கு ஆடு மாடு வாங்கி கொடுத்தேன், எனக்கு விரோதமா நீ ஒரு கூட்டத்தை ஏத்துறியா? கிளம்பு, வெளியே போ, நீ போய் உன் தாத்தா கிட்டே செட்டில் ஆகும். சொல்லுவோம் மாட்டோமா இல்ல. ஆனா ஆபிரகாம் தந்தை ஸ்தானத்துல இருக்கிறாருங்க, அதிகாரத்தின் ஸ்தானத்துல இருக்கிறாரு. அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. எதுக்கு? லோத்தை திருப்பி திட்டி அனுப்புறதுக்கு இல்ல. ஆனா செய்யல. ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கும் எனக்கு சண்டை வேண்டாம், நம்ம சமாதானம் இருப்போம், நம்ம சகோதரர். நீ இடது பக்கம் போ, நான் வலது பக்கம் போறேன், நீ கிழக்கு போ, நான் மேற்கு போறேன். அடுத்த வசனத்துல சொல்றாருல. அப்போ ஒரு மனிதனுடைய சாந்த குணம் எப்படி வெளிப்படுதுன்னா, ஒரு இடங்கள்ல கர்த்தரை நம்பி நீங்கள் காத்திருக்கிற வேளையிலே, உங்களுக்கு எதிராக எவ்வளவு நெருக்க போராட்டங்கள் வருகிற வேளையிலே, அந்த இடத்துல தெய்வ சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கு சில நேரங்களில் உங்கள் உரிமையும் அதிகாரத்தையும் உங்கள் பலனை விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் விட்டுக் கொடுக்கிறீங்க. பார்த்தீங்களா, அதுதான் சாந்த குணம். அதுதான் கர்த்தர் உங்களிலும் என்னிலும் சிறப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கும். எங்கெல்லாம் இடத்துல முதல் சட்டன கோபப்படுகிறோமோ, கர்த்தர் அந்த இடத்துல காத்திருக்கிற அனுபவத்தில் வைக்கும் போது அந்த கோபத்தை நாம விட்டு வருகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டே இருப்பார். அதை பக்குவப்படுகிற வரைக்கும் கர்த்தர் நம்மை சிறப்படுத்துவார். அப்ப அதற்கு சில காலங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். காரியத்துக்கு இல்ல, உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்த கால தாமதங்கள் தேவைப்படும். அவ முதல் தன்மை, ஒரு மனிதன் தேவனிடத்தில் காத்திருக்கும் போது சாந்த குணத்தை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழகா சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். இல்ல, அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார்ல. இரண்டாவது ஒரு தன்மைங்க, இந்த சாந்த குணம், இந்த காத்திருக்கிற போது பூமியை சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களுக்கு இன்னும் இரண்டாவது தன்மை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60:21 வாசிப்போம். ஏசாயா 60:21 எடுத்து வாசிக்கலாம். நீதிமான்களோ, போதும் சிஸ்டர், நீதிமான்களும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். அப்ப இரண்டாவது ஒரு தன்மை, காத்திருக்கிற ஜனங்கள் தேவன் பார்வையிலே நீதிமான்களாய் வாழ்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நீங்க தேவனை நம்பி காத்திருக்கிற வேளையில எந்த அளவுக்கு உங்கள் எதிராய் வருகிற உங்கள் சமாதான குறைவுகளை நிகழ்த்துகிற காரியங்கள் முன்பாக சாந்தத்தை காட்ட வேண்டுமோ, அதே போல தேவன் பார்வையிலே நீதியா இருக்கணுங்க. நீதிமான், ரைச்சியஸ் மேன் அப்படின்றதுக்கு சிம்பிளான ஒரு வார்த்தை. அர்த்தம் என்னென்றால் தேவன் பார்வையிலே நீதியா இருப்பது. இப்ப என்ன எடுத்து போனா, இப்ப 2 பேரும் ஒரு வழக்கை கொண்டு வராங்கன்னா, என் பார்வையில எது சரியோ நானே செய்வேன், அதற்கு தீர்ப்பு கொடுத்துருவேன் இல்ல. ஆனா அந்த தீர்ப்பு சரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வழக்கு கொண்டு வருவங்க கூட அவங்கவுங்க பார்வையில எது அவங்க நீதியோ அதுதான் முன்பாக நிறுத்துவாங்க.
அப்ப 3 பேருடைய நீதியும் மாறுபடும். ஆனா கர்த்தர் அவருடைய நீதியிலே ஒரு நாள் மாறுவதில்லைங்க. ஆதாம் ஏவாள் உருவாக்கின நாள் முதற்கொண்டு மனிதனுக்குன்னு அவர் வைத்திருக்கிற நெறிமுறைகள்ல ஒரு மாற்றமும் கிடையாது, மாறுகிறவரும் அல்ல. அப்ப நீதிமான் என்ற ஒரு அடையாளம் பெற வேண்டும் என்றால் தேவன் பார்வையில நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறது, தேவன் கொடுத்திருக்கிற வழிமுறைகளை வைத்து நான் பார்க்கும் போது அது நீதியாய் காணப்படுகிறது. அப்ப தேவனுக்கு காத்திருக்கிற மனிதர்கள் நீதியின் வாழ்க்கையை வாழ வேண்டும். righteousness, right standing before God. அப்ப தேவனுடைய பார்வையில நான் சரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்கும் ஒரு உதாரணத்தை பார்க்கணும். அதே ஆபிரகாம் எடுத்துக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் 17 முதல் வசனம். உத்தமனாயிரு, நீதியாயிரு சொல்றாரு. அப்ப அவனுக்கு 4வது வசனத்தை சொல்லுகிறார், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் சொல்றாரு. அது தேசத்தை சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அவன் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்கிறார். அதற்கு அவர் ஒரு வழி, ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்ய சொன்னா, என் முன்பாக உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்து காட்டு, நான் என்ன செய்வேன், பூமியை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம் அதை ஆபிரகாம் நிறைவேற்றின சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அழகா விளக்குகிறார் பாருங்க. ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 4:13 அது அழகா போடப்பட்டிருக்கு. சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான், பூமியை சுதந்திரிப்பான் சொல்ற போல உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல், நல்லா படிங்க, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைக்கும். அப்ப தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் தேவன் மேல் ஒரு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கிற அவர்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு சாந்த குணம் வர வேண்டும், நிச்சயமாய் நீதியான ஒரு வாழ்க்கை வேண்டும். இதையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப அந்த ஒரு எந்த காரியத்தை நிமித்தம், என்ன ஆசீர்வாத நிமித்தம் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மத்தியிலே நீங்க கடந்து போகும்போது கர்த்தர் உங்களை இந்த பக்குவத்துக்குள்ளாய் உங்களை நடத்துவார். அதை பக்குவப்படுத்தி உங்களை தகுதிப்படுத்தி பின் அந்த ஆசீர்வாதத்தின் சுதந்திரத்தை கர்த்தர் உங்கள் கரங்களில் கொடுக்கும் போது நமக்குள் வீணான பெருமைகள், மேட்டிமைகள் எந்த ஒரு இது வராதுங்க. கர்த்தர் முன்பாக மனத்தாழ்மையை, மனிதன் முன்பாக அந்த மனவேற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதுவான அந்த வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவார். 3வது ஒரு குணாதிசயம், ஒரு காத்திருக்கிற ஒரு மனிதன் மீது காணப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 57:13. நீ கூப்பிடும்போது உன் கண்கள் உன்னை தப்புவிக்கட்டும், காற்று அவைகளை எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும். இப்ப இதெல்லாம் இந்த வார்த்தைகளை சேர்ந்து கவனிங்க. என்னை நம்புகிறவனோ தேசத்தை சுதந்திரித்து. ஒரு 3வது காத்திருக்கிற தன்மை, தேவனையே நம்பி இருக்கிற ஒரு தன்மை, சாந்தத்தோடும் நீதியோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கிற ஒரு தன்மை. இந்த 3 தன்மை அடங்கினதாக தேவனுக்காக காத்திருக்கிறது. இந்த 3 தன்மையாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இங்க தேவனை நம்பி இருக்கிற காரியம் என்று சொல்லும் போது மனிதர்கள் கொண்டு வருகிற வழிமுறைகளையோ நம் சுயத்தின்படியான வருகிற நீதி வழிகளையோ நம்ம வழிபடாமல் அதை நாம் பின்பற்றாமல் தேவன் வைத்திருக்கிற பாதை மாத்திரம் நம்பி நாம் நிற்கும் போதுதான் கர்த்தரை பூரணமாய் நம்புகிறது. இந்த காத்திருக்கிற தன்மைன்னு சொல்லும் போது அநேக நேரத்துல கிறிஸ்தவர்களாக நாம் காத்திருக்கிறோம். ஆனா சில நேரத்துல இந்த கடைசி அந்த 2-3 செகண்ட் காத்திருக்கிறதுனா ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுவரை காத்திருப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு வருடம் மூலம் படிக்கிறோம். ஆனா கடைசி எக்ஸாம் ரிசல்ட் காத்திருக்கிறதுக்கு நம்மளால முடியல. ஒரு வருடம் முழுசு நம்ம படிச்சாலும் இல்ல, சில நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்ப 100% ஒரு காரியம் நடக்குன்னு வச்சுக்கோமே, 99% வரைக்கும் சில நேரம் காத்துருவாங்க. ஆனா அந்த 1% அவங்களுக்கு அந்த காத்திருக்கிறது இல்லை. முடிஞ்சது பிறகு இனிமேல் நான் எதுவும் பண்ண போறது கிடையாது, ஆண்டவராவது நானாவது நான் கிளம்புறேன். இல்லை, ஒரு அழகான உதாரணம் சொன்னோம்னா நாகமான்ல
1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சம்பவங்கள் வருகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11-14 வசனங்களை வாசிக்கும் போது, முதல்ல நாகமான் குஷ்டரோகத்துக்கு வராரு. எங்க வராரு? எலிசா இடத்துல வர, சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி சீரிய படைத்தலைவர் முதல்ல நீ இந்த நதியில கழுவுப்பான்றாரு. அவனுக்கு என்ன செய்யல, இந்த நதி இது எங்க ஊர்ல இல்லாத நதியா, இது யோதனையில தான் கழுவணுமா அப்படின்னு சொல்லி ஒரு விரும்பாப்பு இல்லை. ஆனாலும் திருப்பி என்ன செய்யறான், கீழ்படுற போறான். இப்ப எலிசா சொல்றாரு 7 முறை முங்க வேண்டும். யோசிச்சு பார்த்தது உண்டா? முதல் முறை நாகமான் முங்குற இந்த இடத்துல நீங்களும் நானும் தானே யோசிப்போம். முதல் தடவை முங்கும் போது மேபி என் கையெல்லாம் சரியா இருக்கும், கண்ணாடி கொண்டு வந்து கையை காலெல்லாம் பார்த்துருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே நடக்கல. யோசிச்சு பார்த்துறேன். அப்பவே சொன்னேன், எங்க ஊர் நதிக்கு போயிருக்கலாம்ல. முதல் முறை முங்கும் போதே என் முகமாக சரியா இருக்கும். எனக்கு ஒண்ணுமே நடக்கல. 2 முறை முங்குறாரு, 3 முறை முங்குறாரு, 6 முறை முங்கியாச்சு. இந்த நேரத்துல யோசிச்சு பார்த்துருந்தா நாகமானுக்கு திருப்பியும் கோபம் வந்து, எல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, நான் கிளம்புறேன், எங்க ஊருக்கே போயிடுறேன். போயிருந்தானா அவன் போயிருக்கலாம். போயிருந்தா அவனுக்கு அற்புதம் நடந்திருக்காது. அவன் நம்மளும் தான் நடந்திருக்கும். என்ன நம்பி இருக்கும்? ஒரு பிரோஜனம் கிடையாது வந்தது. அது அவன் விசுவாசம், அவ்வளவுதான். ஆனா அவன் 7வது முறை முங்கி எழும்பும் போது அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தின் சரீரத்தை போல் மாறினதுக்கு அப்புறம் அவனுக்கு உள்ள உற்சாகம் வந்தது பாருங்க. உள்ள வேலை 7வது முறை முங்கிட்ட இல்ல, நல்ல வேலை, இதை மிஸ் பண்ணல. அந்த காத்திருக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. நம்ம அநேகருக்கு இந்த அனுபவத்துல தான் நம்ம இருக்கிறோம். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில 6 முறை முங்கிட்டோம், 7வது முறை முங்குறதுக்கான வேலை தான் நம்ம பாக்கி. இன்னும் காரியம் மாறுவதற்கான வேலை. ஆனா இந்த நேரத்தில் நிறைய பேர் எழுந்து வந்துடுறோம். அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கையோடு நிற்கணுங்க. அப்புறம் வெளியே வந்து சொல்றான், நல்ல வேலை, உங்களோட சொல்படி நான் காத்திருந்தேன், நான் சுகம் பெற்றேன். இனி இஸ்ரவேலின் தேவனை தவிர எந்த தேவனையும் நான் வழிபட மாட்டேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ராஜா ரிமோன் கோயிலுக்கு போகும்போது அவருக்கு நான் கைலாவது கொடுக்கணும், அப்ப மட்டும் தான் குனிய வேண்டி இருக்கும், அதை மட்டும் அந்த கடலை மன்னிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போறேன். அவன் தேவனுடைய காத்திரத்தல்ல, ஒரு மனிதனுடைய விசுவாசத்தின் அளவு எங்க ஆண்டவர் எடுத்து செல்கிறார் பாருங்க. நீங்களும் நானும் காத்திருக்கிற வேலை ஆசீர்வாதங்களும் காரியங்களும் வருதோ இல்லையுங்க, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் செய்கிற காரியம் மிகப்பெரிய காரியம். நீங்கள் இதுவரை இல்லாத விசுவாசத்தின் அளவை கர்த்தர் உங்கள் உயர்த்தி ஆசீர்வாதங்கள் மீதும் காரியங்கள் மீதும் கண்கள் போகாதபடி உங்களை ஆசீர்வாத தேவனே போற்றுகிற ஒரு கண்களை கர்த்தர் மாற்றுவார். ஒரு தேவனுடைய விசுவாசத்தின் பிள்ளையின் அளவின் உச்சத்தை அப்படிதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரோ அந்த அளவுக்கு ஆண்டவரை இன்னும் உயர்த்துவதற்கு உங்க உள்ள ஏங்குங்க. அதுதான் உண்மையான தேவ காத்திரத்தில் வருகிற பேரான ஆசீர்வாதம். இந்த உலகமும் உலகத்தின் காரியங்களும் அழிந்து போயிடும். மனிதன் மண்ணுக்கு வந்தவன் மனிதன், மண்ணில் வந்த மனிதன் மண்ணுக்கு திரும்புவோம். எதையும் நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதும் இல்லை. ஒன்று காரியத்தை கொண்டு போவோம். தேவனை துதிக்கிற துதியே என் நாவில் என்று நான் கொண்டு போகிற ஒரு வாழ்க்கை இருக்குங்க. கர்த்தரை துதிக்கிற துதி, அதுதான் சங்கீதக்காரன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கிறது எப்போது என் வாயில் இருக்குன்னா, அவன் உலக வாழ்க்கையோடு நிறைவேற்றல, இம்மையிலும் அல்ல மறுமையிலும் தேவனை துதிக்கிற நாவுகள். கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். இந்த 3 தன்மைகளையுமே தாவீதுக்குள்ளே எப்படி நான் காண்கிறேன் என்பதை இந்த நாளிலே சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 தன்மைகளை சுருக்கமாய் பார்க்க போகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கை பின்னணியை பார்ப்போம். தாவீது எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் என்றால், குடும்பத்தின் நிமித்தம் தகப்பனினாலே புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலையை சொல்லுவேன். எப்படி நான் சொல்லக்கூடும் என்றால், ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் சவுலின் மேல் அதிருப்தியா இருந்து புது ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி யார் எடுத்து அனுப்புகிறார்னா, ஜெஸ்ஸி, தாவீதுடைய தகப்பன் ஈசாய் வீட்டுக்கு அனுப்புகிறார். இப்போ நீங்களும் நானும் ஒரு விஷயம், நம்ம வீட்டில் ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் வரான்னு வச்சுருக்கோம். உயர்ந்த மனிதர், செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதர் வருவார்னா வீட்டில் யார் முதல்ல இருக்கோ இப்போ வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ கண்டிப்பாக எனக்கு வீட்டில் இருக்கிற வெளியே போயிடக்கூடாது, இந்த பெரிய மனுஷன் வரார் இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவர் என்றால், ராஜாவுக்கு நிகராக தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற மனிதனால அவரை தேவனுக்கு நிகராகவும் ஜனங்கள் பார்த்தாங்க. அதாவது கடவுளை நேரம் பார்க்க முடியாது, ஆனால் அவர் வார்த்தை கொண்டு இருக்கிற மனிதன் உயர்ந்த ஒரு ஸ்தானம். யாருக்கு? சாமுவேல். ஒரு பட்டணத்துக்குள்ள சாமுவேல் வந்தாருனாலே நடுங்குவாங்க. நீ நற்செய்தி கொண்டு வருகிறா, துர்ச்செய்தி கொண்டு வருகிறா, இதான் கேள்வி. நல்ல செய்தினா உள்ள வாங்க, துர்ச்செய்தினா நடுக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்றால்
வீட்டுல இருக்க எல்லாரும் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். ஆனா பாருங்க, தாவீது அழைக்கப்படவில்லை. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி திணறார். 4 சகோதரருக்கு மேல எண்ணெய் ஊத்த போறார் ஆண்டவர். இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது. யாரும் இல்லையாப்பா அவன் வீட்டுல? ஒருத்தங்க இருக்கிற ஆடு மேய்ச்சிட்டு இருக்கா. அதுதான் யார் என்றால் தாவீது. தாவீதுடைய நிலை என்ன தெரியுமா? தன் குடும்பத்தாராலேயே அங்கீகரிக்க கூடாத ஒரு நிலை, குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை. ஆனா கர்த்தர் அவனை அழைத்து வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலேயே ராஜா நீதான் அபிஷேகம் செய்கிறார். இந்த நேரத்துல ஒரு வார்த்தை நம்ம தெரியணும். அபிஷேகம் பண்ண தாவீதை ஏன் ஆண்டவர் உடனே போய் சிம்மாசனத்துல உட்கார வைக்கல? யோசிக்க வேண்டும் இல்ல? இப்போ இன்னைக்கு உங்களையோ ஒரு பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ போய் நீங்க ஒயிட் ஹவுஸ் சீட்ல உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதே தெரியாது உங்களுக்கு. சீட்ல எப்படி உட்காரணும் கூட தெரியாது. இந்த சீட்ல தான் நம்ம உட்காரணுமா கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப தாவீது ஆடு மாடு மேய்த்த ஒரு மனிதனை போய் ராஜ சமூகத்துல உட்கார வைக்கணும், அவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. தாவீது நினைச்சிருக்கலாம், கர்த்தரினை ராஜாவை அபிஷேகம் பண்ணாரே, ராஜா என்ன செய்வாங்க? தான் பட்டத்தை பெற வேண்டும் என்றால் பட்டத்தில் இருக்கிற அந்த ராஜாவை என்ன செய்யணும்? போய் கொல்லணும். அந்த ராஜ்யபாரத்தை ஒழுங்கட்டாம எடுக்கணும். அப்படிதானே செய்யணும். தாவீது அதையும் செய்யல. அப்போ தேவன் அவனை அபிஷேகம் செய்து நீ ராஜா என்று சொன்னார். ஆனா தாவீது சிம்மாசனத்தில் அமரப்படுவதற்கு ஒரு கால நேரம் ஆண்டவர் வைத்திருந்தார். தாவீதும் அதை உணர்ந்து கொண்டான், தாவீதும் விளங்கிக் கொண்டான். தேவனே நீ அபிஷேகம் பண்ணி இருந்தாலும் கூட அதை சுதந்திரிக்கிறதுக்கு கர்த்தரை தகுதிப்படுத்த வேண்டும் என்பதை தாவீது விளங்கிக் கொண்டான். அப்ப தாவீது பாருங்க, கர்த்தரிடத்துல எப்படி சார்ந்து கொண்டான் என்பதுக்கு ஒரு உதாரணம். அவனுக்கு தேவன் அவனுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவனுக்கு கொடுக்கிற முதல் வேலை என்ன தெரியுமா? சவுலுக்கு போய் வாத்திய வாசிக்கணும். யோசிச்சு பாருங்க, நான் ராஜாவை உட்கார வேண்டிய இடத்துல வேற ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கூட இல்ல, அவருக்கு மியூசிக் போட்டு நான் என்டர்டைன்மெண்டா பண்ணணும்னு சொல்லி ஏன்னா அவர் பக்கத்துல நிக்க வைக்கிறாரு என்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். தாவீது கேள்வி கேட்டதா எங்கேயும் போடல. தாவீது தேவனுடைய வழி அறிந்து கொண்டார். ஆடு மாடுகளையே மேய்த்த ஒரு மனிதனுக்கு ராஜா ஒரு எப்படிப்பட்ட ஒரு தோரணையோட காணப்பட வேண்டும், எப்படிப்பட்டதால் ஒரு சிம்மாசனத்தில் அவர் அமர வேண்டும். அவரை எத்தனை பேர் ஒரு நாள் சந்திக்கிறாங்க, எத்தனை பேர் அவரை பார்க்க எப்படி அணுகிறார் என்பதை நேரடியாய் கர்த்தர் அவனை நிறுத்தி ஒரு ட்ரைனிங் கொடுக்கிறார். மறைமுகமாகவும் கிடையாது, எந்த ரூபமும் கிடையாது, நேருக்கு நேரான ட்ரைனிங். ராஜ சமூகத்தில் எல்லாரும் நின்ற முடியாது. அதே இடத்துல எவ்வளவு போர்ச்சர் வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கே வெளியே தான் வேலை. ஆனா தாவீதை ராஜாவின் முன்பாக நிறுத்தி அந்த ராஜரீகத்தை எப்படி தாவீது கண்காணிக்க வேண்டும், எப்படி காரியங்களை ராஜா செய்கிறார் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக அவனுக்கு சின்னதா ஒரு வேலைங்க. தாவீது உணர்ந்து கொண்டான். தாவீது உணர்ந்து கொண்டான், தன் பணியை செம்மையாய் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அழகான ஒரு வார்த்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். 8 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். ஒரு யுத்தம் உண்டாயிற்று. இந்த யுத்தம் எப்போ வருதுன்னா, கோலியாத்தை வீழ்த்தின பிறகு, தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ணின பிறகு நடக்கிற ஒரு யுத்தம். இந்த ஒரு வசனத்துல அநேக விஷயம் அடங்கியிருக்குங்க. இப்போ வேத வசனம் சொல்லுது, இவன் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணினான். ஆனா முதல்ல கோலியாத்தை வீழ்த்தும் போது எப்படி யுத்தம் பண்ணினான் தாவீது? அவனுக்கு போர் வீரருடைய தகுதி கிடையாது. அவனுக்கு ஒரு போர் சேவருடைய கேடயத்தையோ வாளையோ ஈட்டியை தூக்குறதுக்கான பலனும் கிடையாது. இல்ல, அவன் போய் எப்படி யுத்தம் பண்ணா தெரியுமா? ஒரு தடியும் கல் எடுத்துட்டு போனான். இவனை போய் ராஜா உட்கார வச்சா ஜனங்களின் தடி எடுத்து அடிச்சிருப்பான். அப்ப அவனுக்குன்னு ஒரு தகுதி வேணும் இல்ல? ராஜாவை இவனை அபிஷேகம் செய்தாச்சு, ராஜாவுக்குரிய தகுதி இன்னும் வரல. அப்ப இவனுக்கு எப்படி யுத்தம் செய்ய போனானா, அங்கே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழி வைத்தார். சவுலின் மகனா யோனத்தானை வைத்தார். யோனத்தானை கொண்டு, அவனுக்கு தெரியாது இவன் ஃப்ரெண்டுன்ட்டு, ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ராஜா எப்படி ட்ரெஸ் போடணும், ஒரு ராஜா எப்படி ஒரு மகுடம் சூடணும், யோனத்தான் வச்சு ட்ரைனிங், டைரக்ட் ட்ரைனிங். யாரு? அவன் இளவரசர், பட்டத்து இளவரசர், அடுத்த ராஜா அவன்.
இல்ல அடுத்த ராஜா இவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா? இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இப்படிதான் வால் வைக்கணும், இப்படிதான் ஷூ போடணும், இப்படிதான் தொப்பி வைக்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, யோனத்தான் அந்த வில், அந்த ஈட்டி எரிகிற காரியத்தை தாவீது விளக்குவான். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது, நான் தூரத்துல அம்பு விடுவேன், அம்பு தூரமா விழுந்தன செய்யுங்க, அப்பா கோபமா இருக்கிறாரு, நீ போயிடு. இவங்க ரெண்டு பேரும் பழகிக்கிறாங்க. அப்ப தாவீது யுத்தத்துக்கு பழக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அவனுக்கு முன்னே குறித்திருந்தார். அந்த யுத்தத்துக்கு பழக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம், யோனத்தானே மேலானவன். அந்த ராஜரீகம் எப்படி வழக்கு நடப்பதுக்கு வேற யாரும் சொல்லி தர வேண்டாம், சவுல் செய்கிறதை நீ பார்த்தாலே போதும். இந்த இரண்டுமே தாவீதை கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிற காலங்கள். அவன் ராஜ அபிஷேகம் பெற்றான் தான், ஆனாலும் வாத்தியக்கறி வாசிக்கிறான், ஆனாலும் வேலைக்காரன் போல அவன் சொல்லு கேட்டு சின்ன சின்ன யுத்தத்தை முதலாவது போய் என்ன செய்யறான், சாதித்து கொண்டு வருகிறான். அவன் எல்லா யுத்தத்தையும் ஜெயித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சின்ன சின்ன யுத்தங்கள் உங்க வாழ்க்கையின் கர்த்தர் நம்மை தகுதிக்கு கொண்டு செல்லும் போது சின்ன சின்ன யுத்தங்கள், சின்ன சின்ன காரியங்கள்ல நம்மை தாழ்த்தி நடத்துவதற்கு ஏன் தெரியுமா அனுமதிக்கிற கர்த்தர்? உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துவதற்கு. அந்த நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அந்த நேரத்தில் சோர்வுற்றக்கூடாது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஏன்னா அவங்க சோர்வு நிறைய வரும். வேலை ஸ்தலங்களா இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், தகுதி இருக்கலாம் உங்களுக்கு, அதற்குரிய உங்களுக்கு அந்தஸ்து இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா கிடைக்காது? ஒரே நேரத்தில் நீங்க மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற காரியங்களுடைய தாற்பயங்கள் நீங்க உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள், உங்களுக்கு அந்த சிந்தனையை வராது. அதனால கர்த்தர் உங்களுக்கு சின்ன 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 இடங்கள்லாம் கொண்டு போய் மற்றொரு பார்வையில் நீங்க அற்பமா தான் தெரிவிங்க, ஆனா கர்த்தர் உங்களை வித்தியாசமான கோணங்களை நடத்தி போவார். உங்களை அந்த சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள், யுத்தங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை பழக்க வைக்கிறார். பழக்க வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களை தகுதியை ஏற்றிக்கொண்டே வருவார். பெலிஸ்தருக்கு சவுல் கண்டா பயம் கிடையாது, யாரை கண்டா பயம்? தாவீதை கண்டா பயம். இந்த கழுகுடைய தன்மையை பார்க்கும்போது பால்டிகள்ல அந்த கழுகு நல்ல மற்ற பறவைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் ஆண்டவர் கழுகு ஒப்பிடுறான்னா, மழை மேகங்கள் புயல் காற்று வீசும்போது எல்லா பறவைகளும் என்ன செய்யும், ஓடி அடைஞ்சிடும். மற்ற பறவைகள் பறக்கும்போது இந்த மழை மேகத்துக்கு கீழேயும் புயல் காற்று கீழே தான் பறக்கும். ஆனால் கழுகோட தன்மை அப்படி கிடையாது. மழை மேகத்துக்கு மேலேயும் புயல் காற்றுக்கு மேலேயும் பறக்கக்கூடிய தன்மை இருக்கும். மழை மேகத்தை கிழித்து புயல் காற்றை கிழித்து பறக்கிற தன்மை அது உண்டு. அப்பேற்பட்ட பேலன் இது நல்ல காரியம் தான். ஆனா அந்த கழுகுக்கும் வயசாகும். அந்த கழுகுக்கு வயசாகும் போது என்ன ஆகும்னா, இறகுக்கு பேலன் இருக்காது. அது என்ன செய்யுமா, மலை உச்சியில போய் ஒவ்வொரு இறக பிச்சு போட்டுரும். அதுவே உரிச்ச கொடி மாதிரி ஆயிடும். அந்த கழுகுக்கு ரெண்டே நீதி தான். என்ன நீதி தெரியுமா? ஒன்று சாகணும், இன்னொன்று அந்த புது இறகு வரைக்கும் அந்த மலையில காத்திருக்கணும். ஓகேங்களா? அந்த புது இறகு வரைக்கும் காத்திருக்கும் போது இதால பறக்க முடியாது. ஏன்னா இறகுலாம் எடுத்தாச்சு, எங்கிருந்து சாப்பாடு வரும்? அந்த கழுகு நம்பிக்கையோடு காத்திருக்குமா, தன் சக பறவைகள் தனக்கு உணவு தரும்னு சொல்லி. அந்த சக பறவைகள் தருகிற உணவோடு முடி வெட்டினவங்களுக்கும் மொட்டை அடிச்சவங்க தெரியும், எவ்வளோ நாள் முடி வளைக்க எடுக்கும். முடி வளைக்க புது இறகு வரைக்கும் எவ்வளோ காலங்கள் எடுக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு நிற்குமாங்க, ஜீவனை விடாம நம்பிக்கையோடு நிற்குமா, நான் நிச்சயம் புது இறகோடு வருவேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, அந்த புது இறகு வரும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? பழைய கழுகா இருக்காதாங்க, வாலிப கழுகாய் புது பெலனோடு பறக்குமா. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. தேவனிடத்துல காத்திருக்கிற நாங்கள் கூட சில நேரங்கள் அசைக்க முடியாத சூழ்நிலைக்குள்ள சிக்கியிருப்போம். சில மனிதர்களுடைய தயவு நமக்கு நிச்சயம் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை கர்த்தர் வைப்பார். ஆனால் மனிதரை நம்பி அல்ல, தேவனை நம்பி நம்ம காத்திருக்கிறோம். அதுதான் தாவீதுக்கு நடக்கிறது. மனிதர்களின் தயவு அவனுக்கு தேவைங்க. ஒரு ராஜாவுடைய ஒரு பட்டம் எப்படிப்பட்டதான பட்டம், ஒரு போர் வீரன் எப்படியா தன்னை தகுதிப்படுத்த வேண்டும், இதுக்கெல்லாம் ஒரு மனித தயவு வேணும். நீங்களும் நானும் சில நேரத்தில் ஆசீர்வாதத்திற்கு தகுதி அடைய வேண்டும் என்றால் சில மனிதருக்கு அடங்கியிருக்கிற காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த மனிதர்கள் நன்மையை செய்வாங்கன்னு கிடையாதுங்க. அந்த மனிதர் நல்ல மனிதர் கூட இருக்கிற அவசியம் கிடையாது. ஆனா அவர்கள் கீழே கூட அடங்கி வைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு பாடம், அதுதான் உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு இடம்.
சவுல் என்ன செய்கிறார் பாருங்க, அந்த அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிப்போம். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். இதான் நடக்கும். நன்மை செய்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? தீமைதான் நடக்கும். சவுல் செய்ய வேண்டிய வேலை யார் செய்யறாரு? தாவீது போய் பெலிஸ்தரோட சண்டை போட்டு வராரு. இவருக்கு கிடைக்கிற பலன் தெரியுமா? ப்ரொமோஷன் இல்ல, பரலோக ப்ரொமோஷன். ஈட்டி எங்க தூக்குறாரு இல்ல? இந்த உலகத்துல அப்படிதாங்க நடக்கும். ஒரு சில நேரங்கள் நீங்கள் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க கூடுங்க. உங்களுக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு காத்திருப்பீங்க, கிடைக்கல. மாறாக உங்களுக்கு என்ன ஒரு இழிவு வருகிறது. உங்களுக்கு அவர் நிலைகளும் அவர் பெயர்களும் வருகிறதுனா மனிதனை பார்க்காதீங்க. கர்த்தர் அந்த இடத்துல எதற்கு வைத்தாரோ கர்த்தரை தேடுங்க. ஆண்டவர், இந்த நேரங்கள், இந்த காலங்கள், இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த மனிதர்கள் எரிச்சல்கள், இந்த மனிதனுடைய துர்ச்செயலியா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களா, அந்த காலத்துக்கு நான் அடிப்பணிகள் கர்த்தருடைய காத்திருங்க. ஏற்றங்களை கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். இங்க தாவீது பாருங்க, அரண்மனை விட்டு வெளியே வர வேண்டிய காலம், அரண்மனையை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு காலம் இருந்தது. அதை கர்த்தரே ஒரு வழி உண்டு பண்ண. எப்படி பண்ணா தெரியுமா? அவன் சவுல் ஈட்டில கொல்வதற்கு முயற்சி செய்யறான் பாருங்க, வெளியே வந்துடும். அப்ப இந்த டைம்ல அவனுக்கு கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? அரண்மனையோட வழிமுறைகள், போர் வீரனுக்கான தகுதி. ராஜாவுக்கு 2 அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்போ வெளியே வர மனிதன் எங்க போறா தெரியுமா? ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கல, ஊர் ஊரா இஸ்ரவேல் முழுமையா கர்த்தர் அவனை ஊர் ஊரா உடைக்கிறார். ஏன் தெரியுமா? ராஜா என்பவன் ஒரு அரண்மனைக்குள்ளே அடங்கி ஜனங்களை விசாரிப்பவன் அல்ல. தான் தேசத்தின் நிலையை அறிந்த ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தான் தேசத்தின் ஜனங்களை அறிய வேண்டும். ஒரு ராஜா அந்த தகுதியோடு முதல்ல கர்த்தர் உயர்த்துகிறார். தாவீதுக்கு பழக்க வைக்கிறார். அவன் கொகையா ஒளிஞ்சாலும் கூட மறைவிடத்தை அறிந்து கொண்டான், ஜனங்களின் நிலையை அறிந்து கொண்டான். இவ்வளவு காரியங்களே அந்த காத்திருத்தல கர்த்தர் அவனை சிறப்படுத்தி தகுதிப்படுத்துகிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி அவன் போகிற வெளியே ஒரு காரியம் நடக்கிறது. ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 1 சாமுவேல் 22 முதல் 4 வசனங்கள். தாவீது அவரிடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்ற கெபிக்கு போனான். அதை அவன் தகப்பன் வீட்டுல எல்லாரும் கேட்டு வராங்க. 2ஆம் வசனத்தை பாடிங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், இல்ல 3வது ஒரு கேட்டகரி இருக்கு, முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு. யார் இந்த முறுமுறுக்கிற, யார் ஒடுக்கிறன்னா சவுலின் ராஜ்ய பாரத்தின் மேல பிரியமற்ற இருக்கிற முறுமுறுப்புகள் ஜனங்கள். இந்த கவர்மெண்ட் என்ன பிடிக்கலப்பா அப்படின்றவங்க அந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள், ராஜாவினால விசாரிக்கப்படாத ஜனங்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவன் பார்வையில தாவீதுடைய பார்வையில விழும்படியாய் கர்த்தரவனை நடந்து கொண்டு போற. நீ முதல்ல ஆடு மேய்க்கிறவன் தான். உன்னை நேரா ராஜ சிம்மாசனம் உட்கார வச்சா இவன் ராஜா வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க இவங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீ தகுதியானவன் என்பதை முதல்ல நீ நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேசத்துல சிறுமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டது முன்பாக கர்த்தர் அவனை தலைவனாக உயர்த்துகிறார். அந்த ஜனங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை தரும்படியான ஒரு போக்கை தாவீது எப்படி பெற்றான்னு தெரியல, ஆனா செய்யறாங்க. அதை செய்வதற்கு இன்னொரு வழிமுறை இருக்கு. 2 வசனங்களை வாசிப்போம், இன்னும் 3-4 வசனங்களை வாசிப்போம். தாவீது அவரிடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, இது அடுத்த கட்டம். ஒரு தேசத்துக்கு தலைவரா இருக்க வேண்டியவங்க தேசத்தை மாத்திரம் பார்க்க முடியாது, தன் அயல் தேசத்து தலைவர்களோடு உறவு கொள்ள வேண்டும். நீங்க பார்டர் பிரச்சனையா வருது, 2 தேச தலைவர்களால ஒற்றுமையா செயல்பட முடியல, ஒற்றுமையா போக முடியல. சவுல் செய்யாதத தாவீது பக்கத்து தேசத்து ராஜாவோட பேசி தன் தேசத்து ஜனங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாப்பே வைக்கிறாங்க. பாருங்க, கர்த்தர் ஒரு ராஜரீகத்தின் அபிஷேகத்துல அந்த மனிதனை தகுதிப்படுத்துகிறது நமக்கு புரியும். அவனை எப்படி படுத்துகிறான்னு புரியும். இதுல அந்த 3 தன்மைகளும் ஏன் வரப்போது நான் சொல்லலை, இன்னும் நான் சொல்ல போறேன். அவனை ஒரு ராஜாவின்
கண்ணோட்டத்துல கர்த்தர் அவனை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிற இப்ப பக்கத்து தேசத்து ராஜாவோட உறவு கொண்டு அவர்களோடு ஒரு சமரசம் செய்து தன் ஜனங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணுகிறான் தாவீது. பிரியமானவர்களே, இது எல்லாவற்றிலும் முடித்து கடைசியில் ஒரு காரியம் நடக்கும் போது அங்க வரப்போறேன். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1-3 வரை. 1 சாமுவேல் 23 1-3. இப்படி ஒரு பட்டணமாய் போகும்போது இன்னொரு பட்டணத்துல வரான். கீழா என்ற ஒரு பட்டணத்துக்கு வருகிறான். இந்த காரியங்கள் நீங்க வீட்டுல தியானுங்க. கீழா என்ற பட்டணத்தை பெலிஸ்தர்கள் நெருக்கிறார்கள். தாவீது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கிறாரு, ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆண்டவர் சரி போய் உதவி செய்ய இந்த ஜனங்கள் பெலிஸ்தரை ஒப்பு கொடுப்பேன்றார். ஜனங்கள் சுத்தி இருக்கிற எல்லா ஜனம் என்ன சொல்றாங்கன்னா, தாவீது நீ செய்யக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நாமே வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் சொல்லி. ஆனா தேவன் மேல் எப்படி காத்திருக்கிறவர்களே நம்பிக்கையாய் தாவீது இருந்தான் என்பதுக்கு இது உதாரணம். கர்த்தர் சொன்னதை மாத்திரம் தான் செய்கிறார், போய் உதவி செய்கிறார், ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ ஒரு கேள்வி வருது. சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரே சவுலுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை கொல்ல வருவானே, இந்த ஜனங்கள் என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? ஆண்டவர் சொல்ல ஒப்பு கொடுப்பார்கள். நல்லா கவனிங்க. உடனே தாவீது கோபம் வரணும். பெலிஸ்தர் கையில சாக வேண்டிய நீ என் கையில சாக போற, உனக்கு விடுவிச்சு நான் அனுப்புனா என்னையே காட்டி கொடுப்பியா? ஒண்ணும் பேசல, சாந்த குணம். தனக்கு தகுதி இருந்தும் கூட தாவீது வெளிப்படுத்தல. ஒரு ராஜாவுக்கு அது தகுதிங்க. நீ ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், ஆனா தான் ஜனங்க திரும்பி உனக்கு நன்மை செய்யணும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு மேலான தகுதி ஒரு ராஜாவுக்கு. கர்த்தர் உனக்கு காட்டுகிறார். அதற்கு தகுதியான பாத்திரமாய் தாவீது தன் சாந்தத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, அந்த இடத்துல சாந்த குணம் வெளிப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவன் நம்பிக்கை வெளிப்படுகிறது. ஜனங்களுடைய நம்பிக்கையை வந்து அவன் பார்க்கவே இல்லை. பொதுவாக நம்மள கர்த்தாவை நீ நம்புங்கன்னு சொல்லி அவன் அடுத்த இடத்தை கடந்து போகிறான். இப்படியே ஓடிக்கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் தனக்கு வைத்திருக்கிற பாடங்களை தகுதிகளை அவன் அறிந்து அதை உயர்த்தி கொண்டே போகிறான். கடைசியா ஒரு சம்பவத்துக்குள்ளே அவன் வரும்போது இந்த நடக்கிற காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆவது அதிகாரத்தில் வைப்போம். இந்த 3 தன்மைகள் சொன்னல, அந்த சாந்த குணம், நீதி, தேவன் மேல் நம்பிக்கை, இது எல்லாமே 2 வசனங்களுக்குள்ளாய் தாவீது வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது. 1 சாமுவேல் 26 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்க போகிறோம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது ஏத்தியனாகிய அமலேக்கையும் செருபாவின் குமாரனும் யோவானும் சகோதரனுமாகிய அபிஷாவையும் பார்த்து, என்னோடு கூட சவுலிடத்துக்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார்? நான் இந்த காரியத்தை சுருக்கமா சொல்றேன். சவுல் வந்து தாவீதை கொல்வதற்காக பாளையம் போட்டார். ஆனா அந்த இடத்துல ஒரு ஈட்டி வச்சு அவர் தூங்கிட்டாரு. இப்ப தாவீது சொல்றாரு, நம்ம போய் சவுலுக்கு போக போறேன். இவங்க நினைச்சிட்டாங்க ராஜ்ய பார்த்த தாவீது பிடிக்க போறாரு, சவுல் இன்னைக்கு செத்தான் அப்படின்ட்டு. ஏற்கனவே யார் போறீங்கன்னா 2 பேர் கூட வந்துட்டாங்க, வேகமா போயிட்டாங்க. அங்க போய் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை பாருங்க. 8வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அபிஷாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார். இப்போது நான் அவனை ஈட்டினால் 2 குத்தா குத்தாமல் ஒரே குத்தா நிலத்தில் உருவ குத்தட்டு மாட்டான். ஒரே தெம்பாயிடுச்சு, இன்னைக்கு நம்ம தாவீதை ராஜாவாகிட போறேன்ட்டு. ஒரே குத்து தான். நிச்சயமா நீங்க அப்படி ஓரமா வந்து பாருங்க. நான் ஒரே குத்து தான் அவன் உள்ள அப்படி போயிடுவான். தாவீது கொடுக்கிற விளக்க 9ஆம் வசனம் பாருங்க. தாவீது அபிஷாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவேன் கையை போட்டு குற்றவாளியை போகிறவன் நான். கொல்லாதே என்று சொல்ற வார்த்தையில எனக்கு எல்லா தகுதி இருக்கு, அதிகாரம் இருக்கு. உன்னை சொன்ன நீ செய்வ, நான் என்னுடைய சாந்தத்தை வெளிப்படுத்துவேன். 2வது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை கை போட மாட்டேன். தேவன் பார்வையில நான் நீதியா இருக்க போறேன். உன் பார்வைக்கு நீதியா இருக்கணும் அவசியம் இல்ல. உலக பார்வையில ராஜ்ய பார்வை எடுப்பது எனக்கு ஒரு செகண்டா இருக்கும். தாவீது சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு ஒரு கல்லு போதும், இந்த சவுல் ஏமாத்திரம். நான் வாட்டி கை வாசிக்கும் போது அதே எடுத்து ஒரு மண்டையில போடுறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது, சொல்லியிருக்க கூடும் அல்லவா? ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை எந்த காரணம் கொண்டு நான் தொட மாட்டேன் என்பதை தேவன் பார்வையில் நீதியை வெளிப்படுத்துகிறார், சாந்தத்தை வெளிப்படுத்துகிறார், தேவ நீதியை. அடுத்த வசனம் பாருங்க. தாவீது அபிஷேகத்தை பார்த்து, அதுக்கப்புறம் 10வது வசனம், பின்னும் தாவீது கர்த்தர் அவனை அடித்து எனக்கா யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். 3 தன்மைகளை ஒரு வசனத்துக்குள்ள அடக்கிட்டார். சாந்தம், தேவ நீதி,
கர்த்தர் மேல் நம்பிக்கை. கர்த்தர் அவனுடைய வார்த்தையின்படியாகவே செய்து முடித்தார் என்பதை நாம் அறிவோம். கடைசியில அவனை குறித்து சவுலே ஒரு சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. 25வது வசனத்தை வாசிப்போம். அந்த அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தேசத்தை சுதந்திரிக்க தகுதியானவன், உனக்கு தான் அந்த தகுதி, நீ தான் ராஜா என்பதை சவுல் அங்கிருந்து உரத்த சத்தமாய் கொடுக்கிறார். தொடர்ந்து படிப்போம். நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய். அப்படி அப்போ அவனுடைய வளர்ச்சியை கண்கூடா யார் பார்த்துட்டா? சவுல் பார்த்துட்டா. நீ இதை ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் இந்த மனிதனை தகுதிப்படுத்திட்டார். அந்த தகுதியின் நிறைவாய் நடக்கிற காரியம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1 துவங்கி 3 வரை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 5 1 துவங்கி 3. இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் பாருங்க, இதுவரைக்கும் அடையாளமற்றிருந்த ஒரு மனிதன், ஆடுகளை மேய்த்திருந்த ஒரு மனிதனுக்கு எல்லா கோத்திரங்களும் அடையாளம் காணும்படியான ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்தார். எல்லா ஜனங்களும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்தார். இவனா போய் சுதந்திரிக்கலங்க, அவங்களா வந்து இவனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறாங்க. அதுதான் தேவ சுதந்திரம், அதுதான் தேவன் தருகிற ஆசீர்வாதம். நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு முயற்சி செய்து அடிச்சு புடிச்சு எதையும் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே எல்லாவற்றையும் கரங்களை கொடுப்பார். ஆனா அதுக்கு தகுதிப்படுத்துகிற அந்த காலங்கள் இருக்குல்ல, கடுமையான காலங்கள். தொடர்ந்து வாசிப்போம் அதை. மாம்சமானவர்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிப்போம். 2ஆம் வசனம். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. அதுதாங்க தாவீதுக்கு முதல்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது. ஆரம்பத்தில் பெலிஸ்தரை வீழ்த்துறதா இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டவர் ஜனங்கள், தாழ்த்தப்பட்ட ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்களா இருக்கட்டும், அந்நிய தேசத்தோடைய ராஜாவா இருக்கட்டும், இல்லைன்னா கீழா ஜனங்கள் போல அவனை காட்டி கொடுக்கிற ஜனங்களா இருக்கட்டும், அவர்கள் முன்பும் பின்பும் கர்த்தர் அவனை கொண்டு போய் போக்குவரத்தை வைத்து ஜனங்கள் அவனை அறிந்து கொள்ளும்படியான வாசலை உண்டு பண்ணினா அவங்களே சொல்றாங்க, அது டம்மி ராஜா, அது சவுல் டம்மி ராஜா. ஆனா போக்குவரத்துமா இருந்தது யார் தெரியுமா? நீர்தான் என்று சொல்லி, நீர்தானுக்கு தகுதியானவன் சொல்லி ஏற்கனவே ஆண்டவர் தகுதிப்படுத்தி அபிஷேகம் அவர் பண்ண மனிதரை மனிதர்களும் கண்டு அவனை தகுதியோடு நிறுத்தும்படியே கர்த்தர் உயர்த்துகிறார். அருமையான அந்த வசனத்தை வாசி முடிப்போம். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தர் உங்கள் மேல் ஒரு கிருபை வைத்து உங்களுக்கு ஒரு கொடுப்பேன் சொன்னார்னா காத்திருங்கள். காத்திருக்கிற வேளையிலே உங்களுக்கு எதிரான காரியங்கள் வரும். தேவன் பேரில் நீங்க செய்ய வேண்டிய நடக்க போது உங்களுக்கு சூழ்ச்சிகள் விதமாய் வரும். ஆனா நீங்க முருந்த மனத்தாழ்மையோடும் கர்த்தருக்கு முன்பாக அந்த மீக்னஸ் சொல்றோம்ல, அந்த காரியங்களை நம்ம பிடித்து கொண்டு நிற்கும் போது, தேவன் நீதியை தரித்து கொண்டு இருக்கும் போது, கர்த்தர்காய் நம்பிக்கையோடு இருக்கும் போது, அந்த சாந்தத்தை இழக்காதபடி நிற்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான நன்மையை கர்த்தர் உங்கள் கரங்களிலே வாய்க்க செய்வார். அது எல்லாருடைய கண்களுக்கான செய்யும். கடைசி ஒரு வசனத்தை வாசி நிறைவு செய்ய போறோம். ஏசாயா 25:9 வாசிப்போம். ஏசாயா கர்த்தரை நம்புகிற ஒருவர் வெட்கப்படுவதில்லை. ஏசாயா 25:9 இப்படியே சொல்லுகிறது, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் ரட்சிப்பார், நிச்சயமாய் கர்த்தர் களி கூர்ந்து மகிழ செய்வார். ஏசாயா 25:9 இந்த வசனங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு விசை கண்களை மூடுவோம். ஒருவேளை நீங்கள் காத்திருக்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் இந்த நாளிலே சோர்வடைந்து காணப்படலாம். நாகமானை போல நான் ஏன் இந்த காரியத்தில் இருக்க வேண்டும், இதை ஏன் நான் செய்ய வேண்டும், ஏன் இந்த காரியம் எனக்கு மாறுதலாய் மாறாதோ என்று சொல்லி நிற்கலாம். 6 முறை நீங்கள் முங்கி இருக்கலாம். சில நேரம் தாவீதை போல
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கூட நீங்கள் சரியா இருக்கலாம், ஆனால் மாறாக உங்களுக்கு தீமைகளும் உங்களுக்கு விரோதமான காரியங்களும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கலாம். தாவீதை பழக்க வைத்த தேவன் உங்களை பழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். தாவீதோடு இருந்த தேவன் மற்ற ஜனங்களிடத்திலும் தயவு உண்டு பண்ணின தேவன் உங்களுக்கும் தயவு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். கொஞ்ச காலம் காத்திருக்கிற வேலையில எப்படி அந்த கழுகு நம்பிக்கையோடு தனக்கு புது இறகுகள் வரும் ஒரு நாள் நான் நிச்சயமாய் உயர பரப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த கழுகை போல தேவனை மாத்திரம் சார்ந்து மனிதரிடத்திலே நீங்கள் எந்த நன்மை எதிர்பாராதபடி, மனிதரிடத்திலே நன்றி கூட நீ எதிர்பாராதபடி கர்த்தருக்காக நீ காரியங்களை செய்யும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஏற்றவில்லை கர்த்தர் உங்கள் காத்திருத்தலின் முடிவை உங்கள் கண் முன்பாக நிறுத்துவார். நல்ல தேவனே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. காத்திருக்கிறது என்பது மிக ஒரு கடினமான ஒரு காரியம் ஆண்டவரே. அதிலே நாம் காத்திருக்கிற வேளையில் எங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எங்கள் மேலே வருகிற வேளையில் அப்பா ஆண்டவரே எங்களுக்கு பயங்களும் ஆண்டவரே எங்களுக்கு கலக்கங்களும் அதிகமாய் வருகிறது ஆண்டவரே. அநேக நேரத்தில் முறுமுறுப்புகளும் வருகிறது ஆண்டவரே. அப்பா நான் நீர் எங்களை ஆண்டவரே ஒரு நல்ல திட்டத்தோடு தீர்மானத்தோடு நடத்துகிறீர் என்ற ஒரு நம்பிக்கை இந்த நாளிலே கொடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த நிலையிலும் மனரமியமாக கற்றுக்கொண்டேன் என்று பவுல் பக்தன் சொன்னது போல ஆண்டவரே எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா நிலையிலும் நான் மனரமியமாக கற்றுக்கொண்டேன். கர்த்தர் இந்த பாடங்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே அப்பா ஒரு சாந்த குணம் வெளிப்படும்படியாய் அநேக சாந்தங்களை இழக்கிற சூழ்நிலை மத்தியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் எங்கள் சாந்த குணங்களை ஆண்டவரே சீர்படுத்துவதற்காக இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை கொண்டு நாங்கள் முறுமுறுக்காதபடி, அவர்கள் மேல் எரிச்சலாகாதபடி, அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதபடி அந்த இடங்களை கர்த்தர் என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கிறதோ அதை அறிந்து செயல்படுகிற ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த இடங்களில் ஆண்டவரே பிற மனிதர்களை போல ஆண்டவரே அப்பா சுலபமான வழிகளையும் அநீதியான வழிகளை நாடுவதற்கு இருதயம் ஆண்டவரே தேடுகிறதோ அந்த இடங்களிலே தேவன் நீதியை நிலைநாட்டுகிற ஜனங்களாய் இருக்க கிருபை செய்வீராக. மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் துவண்டு போகாதபடி தேவன் நிச்சயமாய் எனக்கு வாய்க்க செய்வார், தேவன் நிச்சயமாய் இறங்குவார், எனக்கு தேவன் நிச்சயம் வழிகளை திறப்பார் உமக்காய் காத்திருக்க கிருபை செய்வீராக. தாவீது நிலைநாட்டின நீதியை போல தேவன் அபிஷேகம் பண்ணின மனிதன் மீது நான் கரங்களை போடுவது என்று சொல்லுகிற அந்த உறுதியை போல கர்த்தாவே நீதியை அறிந்திருக்கிற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக காத்திருக்கிற ஜனங்கள் இவரே தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கை கர்த்தர் நீர் எங்கள் மேல் ஆண்டவரே வைங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களை காத்திருக்கிறோம் அப்பா, உம்மை நம்புகிறோம், நிச்சயமாய் எங்களுக்கு உதவி செய்வேன். எல்லா பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரின் கரங்களை இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் கரங்களை இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். என்ன காரியங்கள் மாறுதலாய் மாற வேண்டுமோ, என்ன காரியங்கள் இந்த நாளில் இவர்களுக்காய் திசை திருப்பப்பட வேண்டுமோ, என்ன மனிதரின் தயவு உண்டுவாக வேண்டுமோ இந்த நேரங்களில் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் உண்டாகட்டும். கர்த்தரின் பலனை இடைகட்டட்டும் ஆண்டவரே. சோர்வோடு இருக்கிற ஜனங்களுக்குள்ளாய் தேவ சத்துவமும் பலனும் இறங்கட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காய் யாவையை செய்து முடிப்பார், அவர் துவங்கினதை நிச்சயமாய் எனக்கு முடிப்பார். அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் என்னை விடுவதில்லை. அப்பா அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். போக்கில் வரையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கட்டும், இவருடைய வீட்டின் பலன்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், இவரை எல்லையும் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை சந்தோஷம் சீர்கொள்கிற எல்லா சொத்தரின் கீழ் இயேசு அந்த அதமணி போட்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வாரம் முழுமையாக அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் இருக்கட்டும், தேவனுடைய கரமே இதை ஆசீர்வதிக்கட்டும். சிறு பிள்ளைகள் வாலில் ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ரத்த கொடலை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நாளைக்கு வந்து நன்மை என்று காட்டு செய்த தேவன் நான் திரும்பி செல்ல போதும் கர்த்தரின் பிரசனம் மாறாத கிருபை கூட வரட்டும். தூதர்களை வழித்துணையா அனுப்பி சுகபத்தோடு வீடு செல்ல உதவி செய்யுங்க. உங்களை தாழ்த்து உங்களை உயர்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் மூலம் வேண்டி நிற்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவது போல உண்மை செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தை தாரும். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடனெல்லாம் இருக்க வேண்டும். சோதனைக்குள் பிரவேசிக்க செய்யாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவருடன் இன்று என்ற சுவாக்களை இருப்பதாக. ஆமென். ஆஸ்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்து செல்லலாம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.